ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி பிரெட் வச்சு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் 5 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 5 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் உப்புற வரைக்கும் வதக்கிக்கலாம். திராட்சை நல்லா உப்புனதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெங்காயம் அந்த மிளகுத்தூள் உப்போடு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது நான் 3 பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தோடையே. இது பிரெட்டு உடையாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து ஜென்டிலாக கிண்டிக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட்டு இந்த நெய் இந்த வெங்காயத்தோடலாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ளெயினாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் நல்ல பிரெட்டோட ஸ்வீட்னஸ், அப்புறம் அந்த பெப்பர் பவுடரோட அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.